ஷாம், எல்லாரும் அங்க இருக்காங்க, நீ என்னடா பண்றீங்க? இல்லடா, சண்மதியும் கார்த்தியும் வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் அவங்க வருவாங்க, நீ வா உள்ள ஃபர்ஸ்ட். நீ போ, நான் வரேன். நான் தெரியாம தான் கேக்குறேன், எதுக்குடா இப்படி உனக்கு தேவையில்லாத வேலையெல்லாம்? அவங்களுக்காக எதுக்கு இப்படி ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்க? கார்த்திக்கும் சண்மதிக்கும் எந்த தொடர்பும் இல்ல. அவங்க லவ்வர்ஸ் இல்லங்கிறத நான் நிரூபிக்காம இதை விட மாட்டேன். அதுக்காக தான் நான் இவ்வளவு ஏற்பாடுலாம் பண்ணிருக்கேன். நீ எதுவும் பண்ணாம அமைதியா இருந்து என்ன நடக்குதுன்னு மட்டும் வேடிக்கை பாரு. டேய், சண்மதி வர மாதிரி இருக்கு, நீ உள்ள போ. சரிப்பா, நான் உள்ள போறேன். வா சண்மதி. வெல்கம் கார்த்திக். தேங்க்யூ ஷியாம். தேங்க்ஸ் ஃபார் கமிங். சண்மதி எல்லாத்தையும் சொன்னேன். எதுக்கு இப்ப நீங்க பார்ட்டி அப்படி இப்படின்னு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? இதுல என்ன சிரமம் இருக்கு கார்த்திக்? உங்களுக்காகவும் சண்மதிக்காகவும் நான் ஏதேதோ பிளான் பண்ணி வச்சிருக்கேன். முதல்ல நீங்க உள்ள வாங்க. என்ன பாக்குறீங்க? வாங்க. வா சண்மதி, வா. ஷாம், வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க நம்ம சண்மதி. இது நம்ம சண்மதியோட லவ்வர் கார்த்திக். ஷாம், என்ன இதெல்லாம்? எல்லாம் நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தானே. இவங்க எல்லாரையும் உனக்கு தெரியும் தானே? அது தெரியுது. ஆனா எதுக்கு இப்ப நீங்க எல்லாரையும் வர சொல்லிருக்கேன்? அதுவா, சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே சண்மதியை நல்லாவே தெரியும். இது வரைக்கும் நம்ம எல்லாரும் ஒன்னாதான் படிச்சுட்டு இருந்தோம். ஆனா இவர் நம்ம டீமுக்கு புதுசு இல்ல. முதல்ல நான் இவரை பத்தி சொல்லிடுறேன். இவர் மிஸ்டர் கார்த்திக், ஆரா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட எம்டி. சண்மதியும் இவரும் சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. எப்படியும் அவங்க மேரேஜ்க்கு முன்னாடி நானும் திரும்ப ஆன் சைட் போயிடுவேன். என்னால அவங்க மேரேஜ பார்க்க முடியாது இல்லையா? சின்னதா உங்க எல்லாரோடையும் சேர்ந்து இதை செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லி இந்த பார்ட்டியை நான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. இவங்க கல்யாணத்தை என்னால பார்க்க முடியாதுல்ல. அவங்க ரெண்டு பேருக்கும் சின்ன கப்புள் ரிங் வந்து நான் பிரசன்ட் பண்ண போறேன். அவங்க ரெண்டு பேரும் அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்திக்க போறாங்க. ஷாம், எதுக்கு இப்போ இதெல்லாம்? இதுல என்ன இருக்கு சண்மதி? இப்போ இந்த மோதிரத்தை நீங்க மாத்திக்கிட்டாதான் நானும் ஊருக்கு சந்தோஷமா திரும்பி போவேன். இது வேணா உன் என்கேஜ்மெண்ட்டுக்கான ஒரு ரிகர்சலா நினைச்சுக்கோயே. ப்ளீஸ், எனக்காக நீங்க ரெண்டு பேரும் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கார்த்திக், சொல்லுங்க கார்த்திக். அக்ஷயா, அந்த gift கொண்டு வாங்க. நான் ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா நான் அவனை பார்த்ததுமே என் ஹார்ட் அப்படியே ஒரு செகண்ட் வைப்ரேட் ஆயிடணும். என்னை சுத்தி ஃபுல்லா பளிச்சுன்னு பல்ப் எரியணும். அந்த இடமே புகை மூட்டமா இருக்கணும். அந்த புகைக்குள்ள இருந்து அவன் வரணும். உலகமே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடணும். ஆனா
ஆனா அவன் மட்டும் அப்படியே என்ன பார்த்து நடந்து வர மாதிரி எனக்கு தோணணும். இதெல்லாம் எந்த பையனை பார்க்கும்போது எனக்கு தோணுதோ அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சண்மதி, சண்மதி. ம் நல்ல வேலை சண்மதி. ஷாம் மோதிரத்தை உங்களை போட சொன்னதும் எங்க நீங்க முடியாதுன்னு சொல்லிடுவீங்களான்னு பயந்துட்டேன். நல்ல வேலை. அவன் எதை பிளான் பண்ணி இப்படி ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணானோ அதை வச்சு அவனுக்கு பல்பு கொடுக்குற மாதிரி நீங்க பண்ணிட்டீங்க. எதை எப்படியோ 2 பேரும் சேர்ந்து அவனுக்கு சந்தேகமே வராத மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸா பண்ணி நம்ம பிளானை நம்ம காப்பாத்திட்டோம். உங்களுக்கு வேணும்னா அதை நடிப்பா தெரியலாம் கார்த்திக். ஆனா நான் மனசாரதான் உங்களுக்கு அந்த மோதிரத்தை போட்டு விட்டேன். போலாமா? வாங்க.
எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாளே. ஏதோ ஒரு விஷயம் சொல்றதா ஃபோனை கட் பண்ணா. இப்போ என்ன ஆச்சுன்னே தெரியலையே. நாம நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்திருக்குமா? அப்படி மட்டும் நடந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ராஜிமா, 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 இன்னைக்கு நான் ரொம்ப சண்முதி, சந்தோஷமா இருக்கேன் ராஜிமா. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்னன்னு சொல்லு. ஏதோ ஒரு விஷயம் சொல்றேன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டு அப்புறம் கூப்பிடவே இல்லையே. என்னன்னு சொல்லு. நான் போன் பண்ணாலும் எடுக்கல நீ. அதையே ராஜிமா கேக்குறீங்க? அது ஒரு பெரிய கதை. என்னையும் கார்த்திகையும் ஷாம் மீட் பண்ணோன்னு சொன்னான்னு அவனை பார்க்க நாங்க போயிருந்தோம். அங்க போனா திடீர்னு அவன் எங்க கையில 2 மோதிரத்தை கொடுத்து 2 பேரும் மாத்திக்கோங்கன்னு சொல்லிட்டான். அவன் முன்னாடி முடியாதுன்னு சொன்னா அப்புறம் அவனுக்கு டவுட் வந்துரும்னு அவன் என்ன சொன்னானோ அப்படியே நானும் கார்த்திக்கும் மோதிரத்தை மாத்திக்கிட்டோம். இதோ பாருங்க. அதனாலதான் நீ இவ்ளோ சந்தோஷமா இருக்கியா? அப்படியும் சொல்லிட முடியாது. ஆனா இது ரிலேட்டடான ஒரு விஷயத்தை வச்சுதான் என்னமோ மனசு ஃபுல்லா ஒரே சந்தோஷமா இருக்கேன். அது என்னன்றத நான் சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட சொல்லிட்டு அப்புறமா உங்ககிட்ட சொல்றேன். சரியா? வரேன். சண்முதி, இதுக்கு ரிலேட்டான விஷயம்னா அப்போ கார்த்திக் சம்பந்தமான ஏதோ ஒரு விஷயமா தானே இருக்கணும். முருகா, சண்மதி பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா கார்த்திக்க அவளுக்கு பிடிச்சு போச்சுன்னு தோணுது. நான் நினைக்கிற விஷயம் சீக்கிரமே நிஜமாகணும். வானதி, நான் நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கிற மாதிரி என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. கார்த்திக், கார்த்திக், என்னம்மா, ஏதோ சந்தோஷமான விஷயம் போல இருக்கே. முகத்தை பார்த்தாலே தெரியுதே. ஆமா, சண்மதி சந்தோஷமா இருந்தானா நானும் நீயும் சந்தோஷமா இருப்போம்ல. இன்னைக்கு சண்மதி நடந்துகிட்டது எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அவளுக்கு உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா என்கிட்ட அப்படி சொல்லலையேம்மா. சொல்லுவா, மெதுவா சொல்லுவா. ஒருவேளை நீ சொல்லலான்னு வெயிட் பண்றாலோ என்னவோ. பட் எனக்கு அப்படி தோணலையேம்மா. எனக்கு தோணுது. என்னம்மா தோணுது? அவ மனசுல நீ இடம் பிடிச்சிட்டேன்னு தோணுது. எதை வச்சுமா சொல்றீங்க? அவ பேச்ச வச்சு, அவ வெக்கத்தை வச்சு, அவ சிரிப்ப வச்சு, அவ நடந்துக்கிற விதத்தை வச்சு. அம்மா, இதையெல்லாம் மட்டும் வச்சு எப்படிம்மா அந்த முடிவுக்கு வர முடியும்? என்ன லவ் பண்றேன்னு அவ வாயில சொன்னாளா? சொல்லல. இல்லம்மா, நீங்க தானே என்ன லவ் பண்றதுக்கு ஐடியாவே கொடுத்தீங்க. அதை எப்படிமா நிஜம்னு சொல்றது? உன்னை ஒரு பொண்ணு லவ் பண்றான்னு உன்னால புரிஞ்சுக்க முடியுமா முடியாதா? புரிஞ்சுக்கிறதானே கார்த்திக் காதல். மா, சண்முக விஷயத்துல நாம பொய் சொல்லிருக்கோம். அதனாலதான் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு அப்பப்போ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. கார்த்திக், போர்ல ஜெயிக்கிறதுக்கும் காதல்ல ஜெயிக்கிறதுக்கும்
என்ன வேணாலும் செய்யலான்னு சொல்லுவாங்க. போற நாட்டை காப்பாத்துறதுக்கு, காதல் அந்த பொண்ண நம்ம விட யாரும் சந்தோஷமா வச்சுக்க முடியாதுன்னு ப்ரூஃப் பண்றதுக்கு. நீங்க சொல்றது உண்மைதாம்மா. ஆனா நான் அவசரப்பட்டு ஏதாவது சொல்லி சண்முகத்தை இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு போயிட்டானா அப்புறம் என்னம்மா பண்றது? நான் சண்முதிய இழக்க விரும்பலம்மா. காதலை சொல்றதுக்கு தைரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவ உன்னை பிடிக்காமலையா நீ காதலனா நடிக்க சம்மதிச்சா? உன்னை பிடிக்காம போனா உன் கூட பைக்ல நெருக்கமா உட்காந்து வருவாளா? மா, அது வந்து ஷாம வெறுப்பேத்துறதுக்காக. சரி, அப்படியே வச்சுப்போம். உன்னோட நெருக்கமா உட்காந்துட்டு போனா யாராவது பார்த்து அவ அப்பா அம்மா கிட்ட சொன்னா என்ன ஆகும்னு இத அவ யோசிச்சிருக்க மாட்டாளா? சொன்னா பரவாயில்லன்னு தானே வந்தா. அப்பா அவளுக்கு உன்னை கொஞ்சமா பிடிச்சிருந்தது, இப்போ கொஞ்சம் அதிகமாவே பிடிச்சிருக்கு. அப்படிதான் எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுச்சுன்னா அது சரியாதான் இருக்கும். ஆனா என்கிட்ட சொல்ற வரைக்கும் அது நிஜம் இல்லையே. நான் என்ன நினைக்கிறது, எப்படி எடுத்துக்கிறது? நிஜமா காதலிக்கிற யாரும் நான் உன்னை காதலிக்கிறேன்னு வாயால சொல்லிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு பார்வை போதும் அவ உன்னை நேசிக்கிறாளான்னு தெரியறதுக்கு. அப்படி அவ என்னைக்காவது உன்னை பாத்திருக்காளா? எங்க பார்த்தா? நான் அவ பக்கம் திரும்பினாலே நேரா ரோட்டை பார்த்து காரை விட்டுன்னு சொல்லுவா. மா, ஆனா அவ மட்டும் என் கண்ண நேருக்கு நேரா பாக்குறாமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்றே அர்த்தம்னு பாட்டு கேட்டது இல்லையா? அவ 1 இன்ச் உன்னை பார்த்து நகர்ந்தா நீ 2 இன்ச் அவளை பார்த்து நகரணும். அவளை உனக்கு பிடிச்சிருக்கு கார்த்திக். நீ அவளை காதலிக்கிறோன்னு சொன்னா எங்க அவ கோவப்பட்டு அவளை இழந்துருவோமோன்னு அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, அவகிட்ட நீ அவளை காதலிக்கிறேன்னு சொல்லாம பிரச்சனை வந்துராம இந்த பிரச்சனைய சுமூகமா டீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏய், எதுக்கு இப்ப இத கழட்டுற? நீ தானமா சொன்னீங்க இந்த பிரச்சனைய சுமூகமா டீல் பண்ணணும்னு. அதைத்தான் நான் பண்ண போறேன். இந்த மோதிரத்தை வச்சு அவளை என்னை காதலிக்கிறேன்னு சொல்ல வைக்க போறேன். I love you, Shanmati. I love you, da Karthik. என்னப்பா பாத்துக்கிட்டே இருக்க? ஒன்றும் இல்லை, காலையில இருந்து இந்த காரை துடைக்கிறீங்களே, எத்தனை தடவை துடைப்பீங்க?
கார்ல அழுக்கு போற வரைக்கும் துடைப்பேன். கார் சுத்தமா தானே இருக்கு. அது உன் கண்ணுக்கு. ஓ, ஆனா என் கண்ணுக்கு அழுக்கு இருக்கு. என்னாச்சு உங்களுக்கு? காலையில இருந்து ஒரு மார்க்கமாவே பேசுறீங்க. டே, படா. படா. போடான்றான் போஸ் கொடுத்துக்கிட்டு. நாடா முறையிற பட. நானே சண்மதி வருவா. கார் தோடிச்சிட்டு இருக்கும்போது என் கைய பாப்பா. மோதிரம் என் கையில நின்று ஷாக்கா பாப்பா. அவ ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றத வச்சு அவ என்ன லைட்டா லவ் பண்றாளா டீப்பா லவ் பண்றாளான்னு ஜட்ஜ் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவனுங்களோட வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க.